வாங்க மிஸ்டர் எட்வின். ஹை நோட் பண்ணுங்க, லோ நோட் பண்ணுங்க பாப்போம். இப்போ கரண்ட்ல இருக்கிறது ஹை நோட் பண்ணிக்கோங்க. கரண்ட்ல இருக்கிறது ஹை. சூப்பர். ஓகே. ஹை வித் ஹை மட்டுமா? இது ஹை மட்டுமா? ஹை வித் கீ லெவல். ஓவரால் மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். ஓகே சூப்பர். லோ எடு. சப்போர்ட் வித் ரெசிஸ்டன்ட் ஆக்ட். லோ மார்க் பண்ணுங்க. இதுவா? அது மார்க் பண்ணுங்க. ஓகே குட். ஓகே. இன்னொரு மைனர் லோ எது சொல்லலாம்? மைனர் லோ இங்க புல்லிஷ் ஆங்கிள் இருப்பாங்க. சொல்லலாமா? சோ இந்த இடத்துல வச்சா மார்க்கெட். ஓகே. இதுக்கும் நிறைய இது இருக்கு. அதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம். அதனால மேலே வைக்கலாம். இந்த இந்த லைன் ஆஃப் பிங்க் லைனை உடைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? மேலே போகும். அதர்வைஸ் மார்க்கெட் என்னடா? டவுன் ட்ரெண்ட் தான். நெக்ஸ்ட் என்ன? நெக்ஸ்ட் வீக்லியா? சரி, வீக்லில என்ன காமிக்குது? வீக்லில ஒரு இம்பல்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு அப் ட்ரெண்டா இதுவாக இருக்கலாம். ஏன்னா மந்த்லி ஹை வந்து ஒன்றும் பிரேக் பண்ணல, அதனால டவுன் ட்ரெண்ட் தான். இதுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹை வந்து அதே ஹை கன்சிடர் பண்ணலாம். லோ மட்டும் அந்த ஸ்பின்னிங் அந்த இது மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ ஹை எதை கன்சிடர் பண்ணலாம்? அதேதான். லோ அதுவா? அது ஆமா, அதுதான் கன்சிடர் பண்ணுங்க. டெய்லியில போயிடலாம். டெய்லிக்கு போயிடலாமா? டெய்லி ஆக்சுவலி இங்கே ஒரு அப் ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகுதா? ஆமா ஆமா, ஹை வச்சிருக்கு. ஸோ வந்து இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போடுங்க. ஹை வந்து அதே கரண்ட்ல இருக்கிறதுக்கு அதுவும் பெருசா வித்தியாசம் இல்லை. ஸோ ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணிக்காங்க. லோவா எது லோ வரும்? ப்ரீவியஸ் லோ, டெய்லி லோ இது சேம் ஹை வைக்கல. அப்ப எது லோ வரும்? லோன்னா கீழே இந்த இதுதான், இந்த சரி இதுதானே. இந்த லோ பிரேக் பண்ணாதான் மார்க்கெட் என்ன ஆகும்? மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் ஆகும். ஸோ ஆக்சுவலி இது அதர்வைஸ் வந்து ஏரியாவா வருமா? ஆமா, கீ ஏரியா வரும். மைனர் அது. இந்த ட்ரெண்ட் லைனே கீ ஏரியாவே வளைச்சா மார்க்கெட் எங்க வரும்? அடுத்த லெவலுக்கு வருமா? 50%. இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா? இப்போதைக்கு என்ட்ரி நோ இல்ல. தட்ஸ் குட். இப்போ ஓவா கீழே இருக்கலாம். ஓகே, இப்போ சொல்லுங்க. இல்ல இப்போ இல்ல. ஆமா இல்லையா? நல்லா பார்க்கணும். பிரேக் பண்ணாதானே. இந்த இடத்துல என்ன கேண்டல் வந்து மேஜர் ரெசிஸ்டன்ஸ் தான். என்ன கேண்டல் வந்திருக்கு? ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு. அப்ப என்ன நடக்குது? இது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் தான், மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் தானே இது? ஆமா, மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் தான். பட் ஒன்னு கன்ஃபர்மேஷன் வரட்டும். நெக்ஸ்ட் கேண்டல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேண்டல் பார்க்கலாமா? ஓகே, இப்போ ஓகே, இப்போ எடுக்கலாம். எது எடுக்கலாமா? 1:2 ஷார்ட். ஸ்டாப் லாஸ் எங்க வைக்க? ஸ்டாப் லாஸ் பிங்க் லைன்ல வைங்க. எங்க? கீழேனா? பிங்க் லைன். ஓ, இவ்வளவு தூரமா? ஸ்டாப் லாஸ் பிங்க் லைன் வைங்க. டார்கெட் 1:2 ஆ? ரன் பண்ணவா? வாங்க. இப்போ ஒரு என்ட்ரி எடுங்க. இப்போ ஒரு என்ட்ரியா? அது சரி. ஆமா. ஸ்டாப் லாஸ் ஓகே. இங்கே வைக்கலாமா? அது ஒரு சப்போர்ட் லெவல். ஓகே. டார்கெட் 1:2 ஆ? ஆமா, 1:2. ரன் பண்ணவா? பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல 1:1 ஆல்ரெடி கிட்டா. ஹிட். செகண்ட் ஆர்டர்ல 1:1 கிட்டா. ஹிட். இப்போ என்ன பண்ண? இப்போ எல்லாம் எடுக்க வேண்டாம். எடுக்க வேணாம். டார்கெட் 2 கிட்டா. அவ்வளோதான். சூப்பர். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? சார் சின்னதா முடிச்சிட்டீங்க. போட்டோம். என்ட்ரி எடுத்தாதானே என்ட்ரி போடுவா. நீங்க என்ட்ரில எடுக்க மாட்டாங்க. இங்க போடணும். இங்க
ஓகே என்ட்ரி போடுங்க சார். ஹிந்தி போடவா? போடுங்க. ஐஷர் ஷூர் போடுங்க பார்க்கலாம் என்ன நடக்குது. ஸ்டாப் லாஸ் சேம். ஓகே கரெக்டாக தான். ஓகே இந்த பிங்க் லைன் கீழே இது பண்ணுங்க 1:2. 2வா? வாடகைக்கு வந்து எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்கணும்னு இல்லை, வரணும். அது கண்டிப்பா வரணும். அப்போ பார்ப்போம் என்ன நடக்குது பார்க்கலாம் சொல்லி. ஹை என்ன பிரேக் ஆகல, நீங்க ஓட்டுங்க ஸ்பீட் பண்ணுங்க. ஹை பிளஸ் கீ லெவலா? கீழே ரீடெஸ்ட் அடிக்குது. என்னாச்சு? ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் ஹிட் தான், பட் க்ளோஸ் ஆகல. க்ளோஸ் பண்ணிருக்கோம் ப்ரோ. க்ளோஸ் வச்சிருக்கோம். க்ளோஸ் வச்சு மேலே போய் ஓகே ரீடெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. இது மறுபடியும் வரணும் இப்போ. ஓகே இப்போ ஒரு இது போடுங்க ஷார்ட் பொசிஷன். இப்போ ஒரு ஷார்ட் பொசிஷனா? ஓகே ஸ்டாப் லாஸ் அது போடும். நான் இது வரைக்கும் எங்களால இது ஒரு ப்ரீவியஸ் ஐயா இருக்கும்ல சீரிஸ். ஓகே அதையும் வச்சுக்கலாம். இதுதான் ப்ரீவியஸ் ஐயா இருக்கும். இந்த இம்பல்ஸ்க்கு தான் என்ன ஓகே இது பிரேக் பண்ணல. இந்த ஹையா பிரேக் பண்ணா அதர்வைஸ் மார்க்கெட் 1:2வா? ரன் பண்ணவா? பண்ணுங்க. 1:8 எடுத்து லாஸ் ஆன லாஸ். இன்னொரு என்ட்ரி போடுங்க. இன்னொரு என்ட்ரியா? என்ன கேம்பிளிங் ஆடுறீங்களா நீங்க? கேம்பிளிங் ஆடுறீங்க? கேம்பிளிங் இல்ல. என்ட்ரி இருக்குன்னா ஒரு ப்ராப்பரான ஏரியால மட்டும் தான் என்ட்ரி எடுக்கணும். அதர்வைஸ் என்ட்ரி எடுக்கவே கூடாது. 1:2 என்ன ஆயிடுச்சு? ஹிட் ஆயிடுச்சு. சோ 4 ட்ரேட்ல ஒரு ட்ரேட் லாஸ், 3 ட்ரேட் என்ன? இப்போ வந்து பிஃபோர் ஒரு ட்ரேட் போட்டுறனாலுமே 1:1 ஹிட் ஆயிருக்கும். எப்படி? ஆமா ஆப்பர்சூனிட்டி கிடைக்கும். நீங்க என்ட்ரி எடுக்கல. சி இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருக்கணும். இந்த 1:1 கிடைச்சிருக்கும்னு சொல்ற இடத்துல வந்து நம்ம எடுத்து இந்த இடத்துல சூப்பர்பா என்ட்ரி எடுக்கக்கூடிய இடம்னா இதெல்லாம் இது ஓகேங்களா? சோ இந்த இடத்துல நல்ல என்ட்ரிக்கான பிளேஸை வந்து விட்டுட்டீங்க. இந்த இடத்துல இங்க அளவு ஒரு என்ட்ரி பிளேஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு இங்க போய் எடுத்தீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல எடுத்தாலும் பிங்க் லைனுக்கு போகுங்கிறது தானே ப்ரோ டார்கெட். ரீடெஸ்டிங்ல எடுக்க வேணாம். சோ பிங்க் லைன் வரைக்கும் போகும். இல்ல ப்ரோ, பட் அவர் எடுத்துக்கலாம். இல்ல ப்ரோ வேணாம், விளையாட ரிஸ்க். இல்ல ப்ரோ எபின் ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ. இப்ப என்னன்னா நீங்க எடுத்த என்ட்ரி வந்து கரெக்டான ஒரு பியரிஷ் கேண்டில் தான், ஸ்ட்ராங்கான பியரிஷ் கேண்டில். அது பிங்க் லைனுக்கு தான் போகுது. அந்த இடத்துல எப்படி ப்ரோ ரீடெஸ்ட் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கிறது, கரெக்டா அந்த இடத்துல ரீடெஸ்ட் ஆக போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றோம்ல சீரிஸ். இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்ணும்போது இது வந்து கீ லெவலா இருக்கா? ஓகே ப்ரோ. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா இந்த இம்பல்ஸ் ரீடெஸ்டிங் இங்க ஒரு கீ லெவல் இருக்கு பாத்தீங்களா? இந்த பாயிண்ட் வந்து ஒரு ரீடெஸ்டிங்காக ஹெல்ப் ஆகுற பாயிண்டா இருக்கும்ல. ஓகே கீ லெவல். ஓகே கீ லெவல் இருக்கு பாருங்க. தெரியுது ப்ரோ, தெரியுது. இந்த கீ லெவல் வந்து ட்ரெண்ட் ரிவர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணாது. இது எதுக்காக ஹெல்ப் பண்ணும்னா ரீடெஸ்ட்காக என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். அது என்ன பண்ணும்? ஒரு இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் தாங்க. இது ரெசிஸ்டன்ஸ்லாம் இல்ல. சி சோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பையிங் கேண்டல் கொடுக்குது. சப்போஸ் நீங்க இங்கே என்ட்ரி எடுத்தாலும் இந்த இடத்துல பையிங் கேண்டல் வந்துட்டா ஏன் வருது கண்டுபிடிச்சு இந்த இடத்துல என்ன பண்ணிடணும்? ஆர்டர்ஸ் மேக்ஸிமம் க்ளோஸ் பண்ணிடணும்ல. அதானே ஒரு சேஃப். கரெக்ட் ப்ரோ. ப்ரோ இப்ப வந்து ப்ரோ ப்ரீவியஸா இப்ப வந்து இது கீ லெவல் இல்ல, ஜஸ்ட் ஒரே ஒரு இம்பல்ஸ் மட்டும் அந்த கட் எடுத்து போயிருக்குன்னா அது பெருசா நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ப்ரீவியஸா அந்த மாதிரி 3 டச் இல்லாம ஒரே ஒரு டச் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா நம்ம பெருசா கன்சிடர் பண்ண தேவையில்ல ப்ரோ. அதுவும் மைனஸ் சப்போர்ட்டா வரும்ல உங்களுக்கு. மைனஸ் சப்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் ப்ராபபிலிட்டி இருக்குல. சரி ஓகே ப்ரோ. டச் கொடுத்திருக்கு இல்லங்க. 3 டச் வந்தாதான் இல்ல. இப்போ ஒரு மார்க்கெட்னா ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆனா அது கண்டிப்பா என்ன ஆகும்? இப்போ மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடு, மார்க்கெட் கீழ விழுது. இந்த இடம் பிரேக் ஆனா என்ன ஆகும்? கண்டிப்பா சப்போர்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் என்ன ஆகுது? சான்சஸ் இருக்கு பை ஆகும். பை ஆகிட்டு மேல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இந்த இடம் என்ன ஆகுது? ரெசிஸ்டன்ஸ் டிராப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குல. ஆமா ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். அப்ப கரெக்ட்டா மார்க்கெட்ல எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். ஓகே ப்ரோ. அதுக்காக தான் நம்ம 2 டார்கெட் வைக்கிறோம். இல்ல
அந்த இடத்துல தான் டார்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து 2 டார்கெட் வைக்கிறோம். ஏன்னா மார்க்கெட்ல இதுதான் நடக்கும்னு 100% என்ன பண்ண முடியாது, தீர்மானிக்க முடியாது. அதனாலதான் நம்ம 2 டார்கெட் வைக்கிறோம். இல்லாட்டி நான் 2 டார்கெட் வச்சு, அதாவது 1:2 வச்சுட்டு ஒரே டார்கெட் வச்சுட்டு போயிடுவாங்க. நான் ஏன் 2 டார்கெட் வச்சு எதையும் தீர்மானிக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸும் அதே தான். எதுக்காக ஸ்டாப் லாஸ் வைக்கணும், நான் நினைக்கிறேன் 100% நடக்காது. என்ன லாஸ் ஆனாலும் அது நான் ஒரு கட்டத்துல ஸ்டாப் பண்ணுங்கிறதுனால ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்றேன்ல. சோ இதெல்லாம் வந்து ஓகே ப்ரோ. அப்புறம் வந்து இன்னொன்னு செகண்ட் அந்த கடைசி என்ட்ரி இருக்குல்ல ப்ரோ, ஆமா, கடைசி என்ட்ரி வந்து அந்த ப்ரீவியஸ் ஹையை வந்து அவன் உடைச்சு மேல ஏறிட்டு ப்ரீவியஸ் லோவை உடைக்காம என்ட்ரி போட்டீங்க. அது என்ன ரீசன் ப்ரோ? அது வந்து இது வந்து அவர் மேஜர் ஹையா டினோட் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். பிளஸ் ஈவினிங் ஸ்டார்ட் தெரியுதா? சரி, ஓகே, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. சுத்தமா தெரியல ப்ரோ, கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க ப்ரோ. இந்த ஏரியால ஈவினிங் ஸ்டார்ட் வந்துருக்குன்னு பாருங்க. இவர்தான் என்ட்ரி ஆட்டாரு. பட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாத்தீங்கன்னா இதுதான் ஈவினிங் ஸ்டார்ட் வந்திருக்கு. அதுவும் எந்த ஏரியால வந்துருக்குன்னா ஒரு நேச்சர் கீழ லெவல். நீ கீழ லெவல் வந்து நம்ம இங்கதான் எப்பவுமே ஸ்டாப் லாஸ் வைப்போம். பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் ஏத்தி வைக்க சொன்னாங்க. ஏன்னா இந்த பிங்க் லைனை தாண்டினால மார்க்கெட் மேல போகும். பட் அதுக்கே நம்ம மார்க்கெட் டிராவல் ஆயிடுச்சு. சரி, இந்த இடத்துல மார்க்கெட் மேல போய் டச் அப் கொடுத்துட்டு கூட கீழ வரலாம்ல. பட் கிடைக்குது கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுயா. இப்ப இந்த ப்ரீவியஸ் லோ பிரேக் பண்ண பிறகு எடுக்கிறது சேஃபரா இல்ல அதுக்கு முன்னாடி எடுக்கிறதே கரெக்ட்டா? சேஃபர் தான் இல்லன்னு சொல்லியே. இப்போ நம்ம இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுத்துன்னு வச்சுக்கோங்க, இந்த லோ பிரேக் ஆகுதுல. ஆமா ப்ரோ. இந்த இடத்துல நான் என்ட்ரி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இந்த கேண்டல்ல என்ட்ரி எடுப்பேனா, ஸ்டாப் லாஸ் ஆல்மோஸ்ட் கேண்டலோட ஹையா அங்க. ஆமா ப்ரோ. டார்கெட் இதே டார்கெட் ரீச் ஆகும்போது எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் எவ்வளவு கிடைக்கும்? 4% ப்ரோ. இவ்வளவுதான். இவரு இங்க 1 போட்டா இங்க 2ஆவும் கன்வர்ட் பண்ணிக்கலாம். கன்வர்ட் பண்ணினா ரிஸ்க் ரிவார்ட் எஸ்கேப் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ. வேற ஒண்ணும் இல்ல. நம்ம எப்படி நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, இங்க எப்படி இவரு வந்து அவரோட ஸ்டைல்ல ட்ரேட் பண்ணிருக்காரு. ஆனா நான் என்னோட ஸ்டைல்ல ட்ரேட் பண்ணனா, இங்க நான் ஒரு ட்ரேட் எடுத்தேன்னா ரெண்டாவது ட்ரேட் இங்க நான் போடுவேன். ஓகே. சோ இது என்னோட ஸ்டைல். ஓகே ப்ரோ. சூப்பர் பேபி. சூப்பர் ப்ரோ.